காலுகையை நொண்டிப்பாள் வாடகைக்கு வண்டி போட்டு வாரான தர்க்கங்கோட்டு கண்டறியா குருட்டுப்பாள் தட்டு ஒண்டி தடுமாள் தட்டு ஒண்டி தடுமாள் ஏ தர்க்கங்கோட்ட வாரா அப்ப ஆண்டவன் பரமசிவம் அன்னைக்கு நாளையில பார்வதிய மாலவாட ஆண்டி போல வடிவம் கொண்டு ஆதிசிவன் வாரார தானதான் இருக்கும் போது அம்மையான பார்வதியா மாணிக்க மாலையத்தான் ஆணைகையில் கொடுக்கால பட்டத்து மதையான மாலைய வாங்கிடுத தான அப்ப சொல்லட்டுதையா ஆணை அது எரியுதையா ஆணை எரிந்த மாலை ஆணை அது ஆண்டிகளத்தில் விழுந்து விடுத அவன் பார்த்துட்டார பரமசிவம் மாலையும் கழுத்துமாக தானதான் வாரார மாலைய கலத்திடப்பா தலையத்தான் அறுத்துடுவேன் மாலைய கலத்திட்டான ஆண்டவன் பரமசிவம் ஊருக்கு மேல் ஊரத்தில் தான போய் இருக்கார இரண்டாவது தடவையாக ஆணை அது மாலை வாங்கி ஆண்டி பண்டாரம் அவனை தட்டி தான் உசுப்பியல்லோ ஆத்துக்கரையை கொண்டு போய் மேலே காலை சுத்தம் செய்து மாலைய கழுத்தில் ஓட்டு கொண்டு கிட்டு வருகுதையா பார்வதியா பார்த்துட்டால ஆண்டவன் பரமசிவம் ஏன் அப்பா அப்பா கேளுங்கப்பா இந்த ஆண்டி நல்ல கணவனுக்கு என்ன மாலை இட்டு கொடுத்துடுங்க பார்த்துட்டாரா அது நேரம் ஆண்டியான பரமசிவம் ஆண்டவன் பகவானுக்கும் அம்மையான பார்வதிக்கும் அன்னைக்கு நாளையில தர்க்கனோட கோட்டையில தாலி கட்டி மாலை மாத்தி தாலி கட்டி அப்ப தானமல்ல இருக்கா அவ்வா ஆண்டவன் பரமசிவம் பார்வதி அழைத்தல்ல பண்ணைக்கு நாளைக்கு தர்க்கம் கிட்ட சொல்லாம தர்க்கம் கிட்ட சொல்லாம ஏ கைலாசம் வாரார அவன் கைலாசம் வார போது பார்த்துட்டான தர்க்கராசன் அப்பமே என்னதான ஆண்டவன் பரமசிவம் ஆண்டி போல வந்தல்ல நம்ம மக பார்வதி மாலை இட்டு போயிரு நாமல மதிக்கலை மதியாத மருமகன மதியாத எரிச்சு சாம்பல் ஆக்கணுமே அவரை எரிச்சு தான் சாம்பாராக்க தர்க்கராசை என்னதான தர்க்கனோட கோட்டையில் 1000 மலங்குழிதான் ஆலஞ்சுப்பி அரசஞ்சுப்பி புன்னஞ்சுப்பி ஏழு நல்ல வகைகளான் எண்ணெய்களை ஊத்தியல் அக்கினிய மூட்டியல் தர்க்க முடி ராசமன் பகவானை எரிப்பதற்கு பகவான ஏ யாகமது வழக்கான நாளுக்கு நாள் வளருதை நாளுக்கு நாள் வளரும் போது ஒரு வருடம் 2 வருடம் 12 வருட காலம் தர்க்க மூடி ராசமன் பகவானை எரிப்பதற்கு பகவான ஏ யாகத்தை வழக்கார
அப்படி யாகத்தை வளர்க்கும் போது 12ஆம் வருடத்து தர்க்கராசம் வளர்க்குவேல் அன்னைக்கு நாளைக்கு ஆண்டவன் பகவான் மேல ஆண்டவன் தானோ போய் பிடிக்குது. ஐயோ ஆண்டவன் தான் பரமசிவம் அழகாக பார்த்துட்டாரு. ஏடி அம்மா பார்வதிய என்னத்தான் எரிப்பதற்கு உங்க அப்பன் தர்க்கராசன் யாகத்தை வளர்க்கான அப்பேற்பட்ட யாகத்தையும் எப்படி அணைக்கணுமே என்றுதான் சொல்லும் போது பார்த்துட்டாரா அது நேரம் அம்மையான பார்வதியா வாடுவாடி வாராள அப்பா அப்பா தர்க்கராசா என்னுடைய மன்னவேன எரிச்சு தான் பார்க்கலாமா யாகத்தை அணைத்திடுங்கோ மாட்டம் மறுத்துட்டானே அம்மையான பார்வதியா யாகத்துக்குள் விழுந்துட்டாள அப்பமே அது நேரம் ஆண்டவன் பரமசிவம் யார அங்க அழைக்கிறான் மூத்த மக ஆதி மூலம் எம்மகனை ஆதி மூலம் ஒந்தனுக்கு தாத்தாவும் எந்தனுக்கு மாமாவும் தர்க்கமுடி ராசமண்ண என்னத்தான் எரிப்பதற்கு யாகத்தை வளர்க்கான யாகத்தை அனைத்து வாடா ஆதி மூலம் வார போது மூத்த பேரம் வாராமனு அவள் பொறி கடலைகளை மலை போல குமிக்கான அவள் பொரிய கண்டமாவே ஆதி மூலம் நாயகரும் அப்பா படும் துயரங்கால அவன் அறவேதான் ஏத்துட்டான். அப்ப இளையம் அவன் வாரான இளைய பேரம் வாராமனு புள்ளி மயில பிடித்துட்டார மால் மருகனுக்கு கொடுத்துட்டாரு. மயில கண்ட மால் மருக மயிலேறி விளையாடுதான். அப்ப கலைமகளை அனுப்புதாள் பஞ்சாங்கத்தை படைக்கார். அவளும் அப்ப அழைத்துட்டாள். ஆண்டவன் பகவானுக்கு நெத்தி நல்ல வேர்வையாது வேத்து தாமடி உதையா நெத்தி வேர்வையத்தான் தானதான் வலிக்கார பாறையில எரியுதார பாறை அது வெடித்தல்லவோ வனவாளும் கையுமாக வீரத்தோட பிறகான பேரு என்ன ஊரு என்ன ஏடா ஐயா கேளையப்போ வேர்வையில பிறந்ததால வேர்வபுத்திர வாம்பையாரு வீரத்தோட பிறந்ததால வீரபுத்திர ஒரு பெயர் ஏடா ஐயா வேர்வபுத்திரா நீயோ இப்ப பயல்லவோ எந்த எனக்கு மாமாவும் ஒந்த எனக்கு தாத்தாவும் தர்க்கமுடி ராசந்தானே என்னத்தான் எரிப்பதற்கு யாகத்தை வளர்த்து வாரான். அப்பேற்பட்ட யாகத்தையும் நீய போய் அணைத்திடப்பா என்றுதான் சொல்லும் போது அரும மகன் வேற ஒருத்தன் சுருட்டு வாழும் கையுமாக வாடுவாடி வாரான தலை நல்ல வாசலில ஆதி மூலம் இருக்கான ஆதி மூலம் தலையறுத்தான் கோட்டைக்குள்ள வாடி வாரான். அவன் கோட்டைக்குள்ள வார போது தர்க்கமுடி ராசமண்ண யாகத்தை வளர்க்கான பார்த்துட்டான வேற ஒருத்தர் அழகாக ஓடி வந்து தர்க்கராசன் தலையறுத்தான். அக்கி நீல போடுதான
தார்காவல்லி தலையறுத்தான் தார்காவல்லி தலையறுத்தான் அதை யாகத்துக்குள் எரியுதான் அப்ப யாகம் அதை அணைஞ்சு வாச்சு பார்த்துட்டு பரமசிவம் சத்தி அவன் நமக்கு வேணும் என்றது ஒரு எண்ணம் கொண்டு அம்மையான பார்வதிய மாறி மெல்ல அழைக்கால யாடி அம்மா கேளை அம்மா இன்னையில இருந்துதானே நீ அங்காள பரமேஸ்வரி பேர் நாமம் கொடுக்கார உலகமாதா என்று சொல்லி நாமத்தை கொடுக்கும் போது அம்மை அவ கேட்கால அத்தானே சங்கரர எங்க அப்பன் தர்க்கராச எங்க அப்பன் தர்க்கராச மாறி உயிரை கொடுக்கணுமே என்றுதான் சொல்லும் போது அப்பமே சொல்லுதார அரும மகளான வேலும் யாடா ஐயா வீரபுத்ரா இப்பமே போயல்லவோ இன்னைக்கு நாளையில அரும மகனான வேணும் வடக்கு கோட்டை வாசலையில வெள்ளான படுத்திருக்கு வெள்ளான தலையறுத்து ஆதி முழுத்துக்கு ஒட்ட வைடா கிழக்கு கோட்டை வாசலையில காளை கண்ணு படுத்திருக்கு காளை கண்ணு தலையறுத்து தர்க்கனுக்கு ஒட்ட வைடா தெற்கு கோட்டை வாசலையில மாசிக்கிடா படுத்திருக்கு மாசிக்கிடா தலையறுத்து மாமி தார்காவலிக்கு ஒட்ட வைடா அவன் வீரபுத்திரம் வாடி வாரான் தானம் எல்லாம் வந்தல்லவோ வடக்கு கோட்டை வாசலையில வெள்ளான தலையறுத்தான் ஆதி முளத்துக்கு ஒட்ட வைத்தான் கீழே கோட்டை வாசலையில காளை கண்ணு படுத்திருக்கு காளை கண்ணு தலையறுத்தான் காளை கண்ணு தலையறுத்தான் ஏ தர்க்கனுக்கு ஒட்ட வைவா தெற்கு கோட்டை வாசலையில மாசிக்கிடா படுத்திருக்கு மாசிக்கிடா தலையறுத்தான் அவன் தார்காவலிக்கு ஒட்ட வைத்தான் ஆண்டவன் பரமசிவம் அப்பமே அது நேரம் தானம் எல்லாம் வந்தல்லவோ அழகாக உயிர் கொடுக்க மாறி மெல்ல பிறக்கும் போது எவ்விதமா பிறக்கானா என் மாட்டு நல்ல முகத்தோட மனித நல்ல உடலோட ஏ உடலோட ஏ தானதா பிறக்கான மாட்டு நல்ல முகத்தோட ஏ மனித உடலோட தானதான் பிறந்ததால ஏ மாடசாமி வாம்பரு ஏ தர்க்கமான தலவம் ஆட ஏ அடங்காத தலவம் ஆடா ஏ தலவன் எல்லாம் ஆட தீவா ஏ மாடனும் ஆட தீவா அழகாக பேர் கொடுக்கா ஏ 1008 மாடனுக்கும் அண்ணா அபி தலவமான மாடு போல முகமழகு மனிதம் போல உடல் அழகு 1008 மாடனுக்கும் அண்ணா அபி தலவமான அத தலவாயோ நல்லா வேணாப்போ விளையாடும் நேரப்பா அத தலவமான மாட்டு முகத்தோட மனித உடலோட தான பிறந்துட்டானே அருமாத தலவமான முன்பிறவி தர்க்கராச பின்பிறவி தலவமான தலவா நல்ல வேறாப்போ விளையாடும் நேராப்போ பொல்லாத தலவமான 1008 மாடனுக்கும் அண்ணாவி தலவமான தான விழா ஆடுவானா
அதானி பாடுவானா சின்ன பிள்ளை தலவமான விட ஆடுதானே 5 மணி வல்லையமோ அறையில் ஒரு சல்லடமா 7 மணி வல்லையமா இப்ப ஒரு சல்லடமா சொல்லாத தலவமான அரும மகனு தலவமாடா காங்கு கச்ச சல்லடமா கையதில வல்லையம்மா 1008 மாடனுக்கோ அண்ணாவி தலவ மாட அவன் கைலாச மாமலையில் அப்ப அண்டவன் பரமசிவா நிறைய போட்டு கொடுக்கார தர்க்க தலவ மாடனுக்கு அவன் அருமை நல்ல மகனுக்கு தான் மாமிச வீட்டுக்காலம் அவன் தானம் எல்லாம் வாங்குவதானே பச்சரத்தை வாங்குவதானே அடங்காத தலவமான அவன் கைதமெல்லாம் வந்தேன் என்று அப்ப எங்க வாரானானா பூலோக சீமையில யாரும் மலை காவுக்குள்ள சொரிமுத்தைய வாசலில 4 காலம் மண்டபமா தலவாயுட கொட்டகையா